ஹசீப் சிரிப்பும் சிறிய பழக்கமும். ஒரு அமைதியான கிராமத்தில் ஹசீப் என்ற சுறுசுறுப்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எப்போதும் முகத்தில் சிரிப்பு இருக்கும். ஆனால் அவனிடம் ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. கேட்காமல் பொருட்களை எடுப்பது. பள்ளியில் ஒரு பேனா, அண்ணனின் சட்டைப்பையில் ஒரு நாணயம், கடைக்காரர் கவனிக்காதபோது ஒரு இனிப்பு. இப்படித்தான் அவனது சின்ன சின்ன தவறுகள் இருந்தன. அவனது தாய் அவனை மென்மையாக எச்சரிப்பாள். ஹசீப், இறைவனின் ஒவ்வொரு சோதனையும் சிறியதிலிருந்துதான் ஆரம்பிக்கும். சின்ன சோதனைகளில் நீ தோற்றால் பெரிய சோதனைகள் உன்னை நசுக்கிவிடும். ஆனால் ஹசீப் அம்மாவின் பேச்சை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டான். முதல் திருப்பம் வணிகரின் தங்க நாணயம். ஒரு மதிய வேளையில் ஹசீப் சந்தைக்கு அருகில் நடந்து கொண்டிருந்தான். அங்கே ஒரு பெரிய பணக்கார வணிகர் சரக்குகளை இறக்கிக் கொண்டிருந்தார். அந்தச் சமயத்தில் அவருடைய கையிலிருந்து ஒரு தங்க நாணயம் நழுவிக் கீழே விழுந்தது. யாரும் அதை பார்க்கவில்லை. அந்த நாணயம் சூரிய ஒளியில் மின்னியது. அதனை கவனித்த ஹசீப் அதை எடுக்க எண்ணினான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. இது ஒரே ஒரு நாணயம்தானே? அவர் பெரிய பணக்காரராயிற்றே. இதை காணோம் என்று கூட அவருக்கு தெரியாது என்று ஹசீப் தனக்குள்ளேயே மெதுவாகச் சொல்லிக் கொண்டான். அவன் அதை தன் பைக்குள் போட்டுக்கொண்டு விரைவாக வீட்டிற்கு ஓடினான். தூதுவனின் அறிவிப்பு. கிராமத்தில் ஒரு தூதுவன் அறிவிப்பு செய்தான். வணிகர் ஒரு அரிய தங்கத்தீனார் நாணயத்தை தொலைத்துவிட்டார். அதை கண்டுபிடித்து திருப்பிக் கொடுப்பவருக்கு பரிசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. பரிசு. நாணயம் ஹசீபிடம் இருந்தது. ஆனால் அவனுக்குள் பயம் தொற்றிக் கொண்டது. அவனது சிறிய பழக்கம் திடீரென்று மிகப்பெரிய பாவமாக உணரப்பட்டது. அவன் நாணயத்தை தன் தலையணைக்கு அடியில் மறைத்து வைத்துவிட்டு தூக்கமில்லாமல் தவித்தான். தாயின் அறிவுரை. அவனது தாயார் அவனது பதட்டத்தை கவனித்து அவன் அருகில் அமர்ந்தாள். ஹசீப், உனக்கு என்ன ஆயிற்று? அவன் வெடித்து அழுது நடந்த அனைத்தையும் தாயிடம் ஒப்புக்கொண்டான். அதிர்ச்சியூட்டும் விதமாக அவள் அவனை திட்டவில்லை. அவள் அமைதியாகத் தன் கைகளைத் திறந்து சிறிய தேய்ந்து போன வெள்ளி மோதிரம் ஒன்றை காட்டினாள். இந்த மோதிரம் உன் அப்பா உடையது. அவர் இறப்பதற்கு முன் என்னிடம் ஒரு விஷயத்தைச் சொன்னார். இறைவன் மனிதர்களை வறுமை அல்லது கஷ்டத்தின் மூலம் சோதிப்பதைப் போன்று மனிதர்களின் நேர்மையையும் சோதிக்கிறார் என்று உன் அப்பா நம்பினார். பிறகு அவள் சொன்ன விஷயம் ஹசீப் மனதை உலுக்கியது. அந்த வணிகர் உன் தந்தையின் மிக நெருங்கிய நண்பர். உன் தந்தையைப் போல் அவரும் நேர்மைக்கு எடுத்துக்காட்டான மனிதர்களில் ஒருவர். இது இறைவன் உன்னை சோதிக்கும் ஒரு சோதனை. நீ உன் தந்தையின் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமல்லவா? வணிகர் சொன்ன உண்மை. மறுநாள் காலை நடுங்கியபடி ஹசீப் நாணயத்தை வணிகரிடம் திரும்பக் கொடுத்தான். அந்த வயதானவர் அவனை ஆழ்ந்து பார்த்து, நீதான் அதை எடுத்தாய் என்று எனக்கு தெரியும் ஹசீப் என்றார். ஹசீப் திகைத்துப் போனான். ஆனால் வணிகர் மெதுவாக புன்னகைத்தார். நான் அந்த நாணயத்தை வேண்டுமென்றேதான் கீழே போட்டேன் ஹசீப். ஹசீப் மூச்சு திணறினான். வணிகர் தொடர்ந்தார். உன் அப்பா இறப்பதற்கு முன் ஒரு நாள் உன்னைச் சோதிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். உன் சிறிய தவறுகள் பெரிய தவறுகளாக வளர்ந்து விடுமோ என்று அவர் பயந்தார். இன்று நீ அவர் தவறு என்று நிரூபித்து விட்டாய். ஹசீபின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. வணிகர் அவன் தலையில் கை வைத்து, இறைவன் உன்னை உண்மையாளர்களில் ஒருவனாக ஆக்குவானாக. நீ முக்கியமான சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய். நீ உனது நேர்மையை நிரூபித்து விட்டாய். அன்று முதல் ஹசீப் முற்றிலும் மாறினான். அவன் யாருடைய அனுமதியுமின்றி எதையும் எடுக்கவில்லை. அவன் கிராமத்தில் நம்பிக்கைக்குரிய ஹசீப் என்று அறியப்பட்டான். அவன் ஒரு விஷயத்தை என்றென்றும் நினைவில் வைத்திருந்தான். தவறு செய்ய இறைவன் உனக்கு வாய்ப்பளிக்கும்போது நீ சரியானதை தேர்ந்தெடுக்கும் தருணத்தில்தான் நேர்மை நிரூபிக்கப்படுகிறது. அந்த திருப்பி ஒப்படைக்கப்பட்ட தங்க நாணயம்தான் அவனது முழு வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறியது. நீதி. இலகுவாக கருதக்கூடிய ஒரு சிறிய பாவம் பின்னர் பெரிய பாவமாகிறது. எனினும் நேர்மையான சிறிய செயல்கள் உங்கள் விதியை மாற்றும் வல்லமை கொண்டது. எனவே என்றும் நேர்மையை தேர்ந்தெடுப்போம்.